உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். டொன் போஸ்கோ இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஒளி என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இத்தாலி நாட்டில் தொழில் புரட்சி உருவாக்கிய காலகட்டத்தில் பல இளைஞர்களின் வாழ்க்கை இருண்டு போயிருந்தது. வழி தெரியாது அலைந்து திரிந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை கீற்றாய் வழிகாட்டும் ஒளியாய் உதித்தவர்தான் புனித டொன் போஸ்கோ. ஒரு நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் குருவை காண்பதற்காக அவரது முன்னாள் சீடர் ஒருவர் வந்தார். பகல் முழுவதும் அவர் படிப்பினையை கேட்பதிலேயே இருந்த அவருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. இரவானதும் தனது இல்லத்திற்கு புறப்பட அவர் தயாரானார். ஆனால் வெளியே வந்த அந்த சீடனுக்கு இருளை பார்த்து மிக பயம். குரு ஒரு விளக்கினை ஏற்றி அவர் கையில் கொடுத்தார். மகிழ்வோடு வெளியே வந்த அந்த சீடனின் கையில் இருந்த விளக்கினை குரு சட்டென அணைத்து விட்டார். அதனை பார்த்த சீடனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. காரணம் கேட்ட அந்த சீடனுக்கு குரு தந்த பதில், எப்போதும் உன் விளக்கு உனக்கு உள்ளே இருக்கின்றது, அது எரியாதவரை இந்த விளக்கால் எந்த பயனும் உனக்கு இல்லை என்று விளக்கினார். உன் கையில் விளக்கு தேவை என்றால் உன்னில் உறைந்துள்ள கடவுளை நீ அறியவில்லை என்று பொருள். விளக்குடன் முன்னேறியவர்களை விட உள்ளத்தில் கடவுள் என்ற ஒளியின் துணை கொண்டு முன்னேறியவர்கள் தான் அதிகமான அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். சீடர் இப்போது மன உறுதியுடன் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். இந்த நிகழ்வில் வரும் குருவை போன்று டொன் போஸ்கோவும் வாழ்வின் வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த இளையோருக்கு வழிகாட்டினார். அவர்களுக்குள் இருந்த இறை ஒளியை கண்டுணர செய்தார். அதற்கு அவர் பயன்படுத்திய உன்னதமான ஒரு கருவி ஒப்புரவு அருட்சாதனம். டொன் போஸ்கோ மாணவர்களுக்கு ஒப்புரவு வழங்கிய முறையே மிகவும் வினோதமானது, ஆச்சரியம் தருவது. மாணவர்கள் பாவ அறிக்கை செய்ய வந்த பொழுது அனைத்து பாவங்களையும் முழுமையாக அவர்கள் அறிக்கையிடவில்லை. டொன் போஸ்கோவிற்கு இறைவன் தந்திருந்த இந்த சிறப்பான வரத்தை அவர் பயன்படுத்தி அவர்கள் விட்டுவிட்ட பாவங்களை அன்போடு எடுத்து கொடுத்தார். அது அவர்களுக்கு பேருதவியாகவும் ஆறுதலாகவும் அமைந்தது. புனித டொன் போஸ்கோ இளைஞர்களுக்கு ஒளியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இளைஞனையும் ஒளியாகவே உருவாக்கினார் என்பதற்கு இந்த ஒப்புரவு அருட்சாதனம் ஒரு சாட்சி. இறைவனின் அழைப்பிற்கு ஏற்ப எண்ணற்ற இளையோரின் வாழ்வினை கல்வியால், ஆன்மீக தாகத்தால், ஒப்புரவு அருட்சாதனத்தால், தொழிற்பயிற்சியால் அவர்களின் தேவைகளை அறிந்து அவர் ஆற்றிய பணியால் ஒளியேற்றிய புனித டொன் போஸ்கோவை பின்பற்றி நாமும் ஒளிரும் சுடர்களாக, பிறரை ஒளிர்விக்கும் தீபங்களாக வாழ்வோம். நன்றி.